அனைவருக்கும் வணக்கம். இந்த கடவுள் அப்படின்ற இடத்துல மறுப்பு கொள்கை, ஏற்பு கொள்கை ரெண்டை வச்சோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி காசு வாங்குகிறான் வேறு ரூபங்களில். கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் கடவுள் தான் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி காசு வாங்குகிறான் வேறு ரூபத்தில். இதுக்கு ப்ரூவெல்லாம் பண்ண முடியாது. ஒயின்னு கத்தலாம். இப்போ நான் பேசுகிறேன், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. உண்மையிலேயே சத்தியம், எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனாலும் யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறேன். ரொம்ப நெருங்கி உங்ககிட்ட எப்போ எனக்கு இந்த மாதிரி கேமரா ஆள் வந்தாங்கன்னா ஏதாவது காசு செலவு பண்ண கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்குகிறேன். இதுவும் ஒரு வகையில் எதிர்பார்ப்பு இல்லையா? காசு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீங்களே பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். வெறும் இயற்கை சார்ந்த உணவு மருந்துகளை. இது அப்படி தான். இதை நம்ம டைரெக்டாக நான் ஓப்பனாக சேனலில் தான் பேசுகிறேன், எல்லாருக்கும் தெரியுன்றதுனால. யார்ட்டையும் காசுன்னு எதிர்பார்க்கல, கொடுத்தா கண்டிப்பாக வாங்குகிறேன். முந்தாண்டத்து கூட எங்கேருந்து வேலூர்லேருந்து யாரோ ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி சேனலுக்கு தேவையான காசு செலவு என்ன, வந்தவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும், ஏதாவது போய் வரத்துக்கு ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும் இல்லையா? அதனால் அதுக்காக நான் கண்டிப்பாக அவர் கொடுத்தாரு. அதை தான் வச்சு இன்றைக்கி ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். இதுதான் உண்மை. இது யாருக்குன்றதெல்லாம் வேறு. வரவங்களுக்கு சாப்பாடாக வாங்கி கொடுக்கணும். இல்லை காலையிலேருந்து குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லை என் கூட. அதுங்க சும்மா இருக்கலாம், அதுக்கு வயிறு சும்மா இருக்காதே. அதுக்காக நான் அதனால் இது வேறு சப்ஜெக்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டாகணும். ஒரு 7 நிலை இயக்கங்கள் மனித பிறப்பின் அடிப்படை. அந்த மனித பிறப்பின் அடிப்படை 7 நிலை இயக்கங்கள் சார்ந்ததுன்னு சொல்லிட்டோம். இதை தயவு செய்து ஜாதி அப்படின்ற கோட்பாடுக்குள்ளே கொண்டு வராதீங்க. நான் ஜாதியை பற்றி பேசலை, ஜாதி கிடையாது, ஜாதியை பற்றி நான் பேசலை. மனிதனுடைய தரம், அவனுடைய அறிவின் ஆற்றல் தான் இதுக்கு மூலப்பாதை வகுக்கிறதுனால இது ஜாதி கிடையாது. ஜாதின்ற ஒரு சப்ஜெக்ட் தரம், ஒரு மனிதனுடைய தரத்தை குறிப்பது ஜாதி அப்படின்னு பேர். அதை நம்ம அடிக்கடி வலியுறுத்துகிற வார்த்தை தான். தயவு செய்து ஜாதி கோட்பாடுக்குள்ளே கொண்டு வர நான் ஜாதியை பற்றி பேசலை. இருந்தாலும் சொல்லிடுறேன், முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, 7 நிலை இயக்கங்கள் மனித பிரிவின் அடிப்படை. அதிபுத்திசாலி. இந்த அதிபுத்திசாலி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களுக்கு நல் வழிகாட்டியாக திகழ்வான். ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த அமைச்சர் அப்படின்றவர் பொறுத்தவரையிலும் அது இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் சிஎம், பிஎம், மினிஸ்டர்ஸ் அப்படிலாம் வராங்க. அந்த காலகட்டங்களை பற்றி பேசுகிறேன். இதை நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய அதை பற்றி தப்பு இல்லை. அந்த காலங்களில் ராஜாக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. ராஜாக்களுக்கு அவங்களுக்கு ராஜகுருக்கள் அப்படின்னு பேர். ஒரு 4 நிலை ஆட்கள் ராஜகுருக்களாக இருந்தாங்க. அந்த காலத்தில் பற்றி பேசுகிறேன். இதை சுக்ராச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி அப்படின்னு, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி, சுக்ராச்சாரி, இன்னொருத்தர் பேர் மறந்து போச்சு. சரி, வரும்போது சொல்கிறேன். அது இந்த 4 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு வழி காமிச்சிட்டு இருந்தாங்க. துரோணாச்சாரி, துரோணாச்சாரியார் வில் வித்தைகளை, கலைகளை கற்றுக் கொடுப்பதில் வல்லவர். சுக்ராச்சாரி போர் கருவிகளை செய்வதில் வல்லவர். பீஷ்மாச்சாரி போர் புரிவதில் வல்லவர். அந்த கிருபாச்சாரியார்ன்றவர் அந்த நல்வழிப்படுத்துறதுக்கு சில விஷயங்களெல்லாம் எடுத்து கொடுக்குறதுல வல்லவர். இப்படி 4 ஆச்சாரியார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐசிடபிள்யூ இந்த மாதிரிலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்க அந்த படிப்பாக இதை எடுத்துக்கிறாங்க. அது குலக்கல்வியாக அந்த காலத்தில் வந்தது. அந்த படிப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டை எப்படி இயக்க வேண்டும், என்னுடைய உயிருக்கு பின்னால் ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்கார். ஸ்ரீனிவாசன் பேர் கொண்ட ஒரு ஐஏஎஸ் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அவருக்கு ஒரு 75 வயது இப்போ இருக்காரா தெரியல, சமயம் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் என்கிட்ட, சாமி கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டு வர்றார். அவர் வயசாச்சு, கீழே போயிட்டு டீ வாங்கிட்டு வர்றார். கையில் எடுத்து, என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்.
இல்லை இல்லை, நான் படித்து மற்றவங்களுக்கு வழிகாட்டினவன். ஆனால் உங்கள் நிலை அப்படி இல்லை. உங்களுடைய நிலைக்காக நான் இதை சரி. ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக. என்னை விட வயசில் மூத்தவர், 75 வயசு அப்போவே இருக்கும் அவருக்கு. காஃபியை கொண்டு கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்காரு, காஃபியை வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு மனசு. அவர் இருக்காரன்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். கொண்டாந்து ஓகே குடித்தேன், ரைட். அவர்கிட்ட பேசும்போது ஒரு தனி மனித உயிருக்கும் பின்னால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவர்களை காக்கக்கூடிய இடத்துல ஐபிஎஸ் அதிகாரிகளும் காடுகளை காப்பதில்லை, அந்நியர் தேவையில்லாத மற்றவங்க பூந்ததுனா காட்டை பாழ்பட்டு கூட ஐஎஃப்எஸ் அதிகாரிகளும் இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா ராஜகுருக்கள்னு பேர். இன்றைக்கி அந்த காலத்தில் இவங்களுக்கு பேர் என்னென்னா பார்ப்பனர்கள்னு பேர். குரு ரொம்ப ஜாலியாக பேசுவார். பாப்பான் எதையும் பாப்பான் அப்படின்னுவார். அர்த்தம் புரியலைங்க. நமக்கு வந்து அவர் கூட இருந்த காலத்தில் வயசு ரொம்ப கம்மி, அதனால் அதுக்கு அர்த்தம் புரியல. என்ன இவர் பாப்பான்ற ஒரு ஜாதியை பற்றி பேசுகிறாரு, ஜாதி ஆக்சுவலாக அதை பற்றி யோசிக்காதவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி இருக்கும். இருந்தாலும் குருவாக்குக்கு மறுவாக்கு கிடையாது, அதுதான் முக்கியம். குருவாக்குக்கு மறுவாக்கு கிடையாது. குருவுடன் ரொம்ப நெருக்கமான பழக்கத்தை வச்சு உற்ற தோழனாக பழகும் சீடன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான். நான் அந்த நிலையில் இருந்தேன்னு நினைக்கிறேன். நல் வழிகாட்டியாக குரு எப்போவுமே நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கார். இந்த செகண்ட் வரையிலும் இருந்தும் இல்லாமல் அந்த இடத்துல பாப்பான் எதையும் பாப்பான் அப்படின்னார். அர்த்தம் புரியல. ஒரு சாக்கடை அடைச்சின்னு இருக்குங்க. அந்த சாக்கடையை நம்ம என்ன பண்ணுவோம், மூங்கில் பத்தையை வச்சு மாங்குன்னு குத்துவோங்க, அடப்பு போகாதுங்க. அவர் வருவாருங்க, யார் பார்ப்பதை பார்ப்பவன் வருவாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டு ஸ்டெப் வச்சு போவாருங்க. இங்கே வாப்பா இங்கே நோண்டுன்னு வாருங்க. ஒரு பள்ளம் பேட்டை போட்டு எடுப்போங்க, அந்த இடத்துல குத்துன்னு வருங்க, குத்துன்னு அடப்பு போடுங்க. குத்துறது ஞானியுடைய வேலை. காவா அடப்பெடுக்கிறாங்களே அவங்களோட சுத்தமான ஞானிகள் யாரும் கிடையாது. ஏன்னா நாம் கழிந்த கழிவுகளை மல நாற்றத்தை நம்ம அந்த பக்கம் போனாலே மூக்கு பிடிச்சிட்டு போவோம். போயிட்டு வந்தால் ஜுரம் வந்துடும், இன்ஜெக்ஷன் பண்ணணும். 500 1000க்கு நம்ம டாக்டர்கிட்ட வச்சுட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு என்னென்ன இருக்க எல்லாம் வந்துடும். அது மேலே கொசு மிச்சு நம்மளை கடிச்சுன்னா டெங்கு என்னமோ வந்துடும், செத்து போயிடுவோம். ஆனால் அந்த காவா அடப்பை எடுக்கிறாரு அந்த தொழிலாளி, ஒரு கோமணத்தை எடுத்து கட்டிட்டு 15 அடி இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையில் எதை பற்றி எந்த பிரஜையும் இல்லாமல் குதிக்கிறாரு. வெளியே வருவார், அப்படின்னு ஒரு தம் இழுத்து லொடுக்குன்னு உள்ளே போயிடுவார். போயிட்டு அந்த அடப்பை குத்தி பார்ப்பார். 5 நிமிஷம் ஆழ்காடும், வெளியே வர மாட்டார். அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பக்கெட்டுங்களில் சேறுகள் அள்ளி போடுவார். எடுத்து வெளியே ஒரு கயிறை ஒரு ஆட்டோ ஓட்டுவார், சர்றன்னு வெளியே வந்துடுவார். அந்த கயிறை பிடிச்சி அந்த குப்பையை கொட்டுவாங்க. இப்போ குப்பையில் இப்போ காவா கழிவு க்ளீன் ஆகி போச்சு, சுத்தமாக காவா ரெடி ஆகி போச்சு. டாக்டர் அந்த பக்கம் ஓரமாக போய் மூக்கு பிடிச்சிட்டு போகிறோம். அவர் உடம்பெல்லாம் மலம் சேறு கொடுமையாக இருக்கும். அந்த கோமணெல்லாம் கருப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் அந்த மலம் ஒட்டிகிட்டு இருக்கும். அவ்வளோ கடுமையான உழைப்பு. அந்த தண்ணி உள்ள அந்த ஓரம் போனாலே நமக்கு நாற்றத்தால் ஜுரம் வருது. உள்ள குட்டையில் முழுங்கினவருக்கு காது வழியாக அந்த அழுக்கு ஏறும், மூக்கு வழியாக போகும். சந்தர்ப்பத்தில் மூச்சு விடும், வாய் உள்ள கூட அந்த மலக்கழிவுகள் உள்ளே போகலாம். 50 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறோம். 50 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறோம். அந்த மனுஷனுடைய அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு அருமையான மருந்து வச்சுருக்கிறார். ஒரு 10 ரூபாய் கொடுத்தோன்னா வாங்கி போய் ஒரு கிளாஸில் சாராயம் வாங்கி குடிப்பார். அந்த சாராயம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்தாக மாறிடுது. மூக்கு ஓரம் போகிறவனுக்கே 2000 5000 கொடுக்க வேண்டியிருக்கும். உள்ளே இறங்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 200 கொடுக்கலாம் இல்லையா? நமக்கு அது பிடிக்கல, அவங்கள ஒரு இதுவாக பார்க்கணும். அது போல ஞானியர்கள் நிலை. மனிதர்களுக்குள்ள மண்டி கிடக்கக்கூடிய அஞ்ஞான அழுக்குகளை காவா குத்தி எடுக்கிறான். உங்கள்கிட்ட இருக்க அஞ்ஞானங்கள் எப்படி இருக்குது, அஞ்ஞானங்கள் எப்படி இருக்குன்னு தள்ளி காவா குத்தி எடுக்கிறான்.
இந்த காவாக்கூத்தலுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு புரியல, அவங்கள தூற்றுகிறோம். அதுதான் குரு சொல்வார், பார்ப்பான் எதையும் பார்ப்பான் அப்படின்னுவார். அந்த ராஜ குருக்கள் அரசவையை வழிநடத்துறதுக்கு தைரியமான ஒரு ஆளுமை நிறைந்த ஆள் போதும். ஆனால் வழி கொண்டு போகிறதுக்கு எந்தெந்த இடத்துல யார் யார் ஒவ்வொரு தனி மனித உயிருக்கும் பின்னால் ஒரு ஐஏஎஸும் ஒரு ஐபிஎஸும் இருக்காங்க. அவங்கள நம்ம எதிர்க்கிறோம், போராடுறோம், கல்லை வீசி அடிக்கிறோம். நியாயமா, நியாயம்தானா, நம்ம சிந்திக்கணுமா? அவங்க நம்முடைய பாதுகாவலர்கள், நம்முடைய உயிருக்கு பின்னால் அவங்க மறைஞ்சிருந்து ராத்திரியும் பகலும் வேலை செய்கிறாங்க இல்லையா? இவர்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா, இன்றைய காலத்தில் அவர்களுக்கு பேர் அதிகாரிகள், அன்றைய காலத்தில் அவர்களுக்கு பெயர் பார்ப்பனர்கள். கழுத்தில் கயிறு போடுறது இல்லை, எந்த ஜாதியிலும். தரம்னு சொல்லி, ஜாதின்னு நம்ம சொன்னால் தரம்னு சொல்லிட்டோம், ஜாதியை பற்றி நம்ம பேசலைன்னு சொல்லிட்டோம். ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவன் நான் என்னன்னா அவனுடைய தரங்கள் சிறந்ததாக இருக்குது, சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்குன்றதுனால அவனை சொல்கிறோம். ஆக ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் வாழ்க்கையில் 20 வயசு 25 வயசில் அவங்களுடைய காண வேண்டிய சுகங்களெல்லாம் ஓரங்கட்டி தள்ளிட்டு ஒரு ஜாலியாக சுற்றக்கூட முடியாத படிப்பு 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 படிப்புன்னு காலையிலேருந்து 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரலாம் படிப்பு. வந்ததுக்கப்புறம் திருப்பி மண்டையில் ஏற்றுறாங்க, திருப்பியும் படிக்கிறாங்க. ஒரு 100 மார்க் ஒரு 500 மார்க் கொடுக்குறாங்கன்னா அவங்க 150 மார்க் 200 மார்க் எடுத்தால் தான் பாஸு. 350 400 எடுத்தால் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகலாம். இப்படி ஒரு இயக்கத்திலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இந்த ராஜகுருக்களுக்கு தான் பார்ப்பனர்கள் அப்படின்னு பேர். இதனுடைய தொடர்ச்சியை 3வது எபிசோடாக இந்த இயக்கத்தை மனிதனுடைய 7 நிலை பிரிவுகளை பற்றி பார்ப்போம். வணக்கம்.